போட்டு முடிச்சிட்டியா? இப்போ வாசல் எம்பிட்டு அழகா இருக்கு. எவளாவது சொன்னா கேட்காளா? முன்னாடிலாம் நாங்க பூரா வீடு பூரா பொங்கல் வந்துட்டுனாலே நல்ல கோலம் போடுவோம். எங்களுக்கு நேர போக்கே அதான். இவ்வளவு எங்க சொன்னா கேட்கா? சி, இப்போ இருக்கிற வீட்டில் எங்கிட்டு கொண்டு கோலத்தை போட சொல்லிட்டியே? நீங்கள் பூரா சுண்ணாம்பு கோலமா போட்டிருப்பியே. இப்போ பூரா மார்பல் அப்புறம் டைல்ஸுன்னு வந்துட்டு அதில் எங்கன கொண்டு கோலத்தை போட சொல்லிட்டியே? ஆமாட்டி, காலத்துக்கு தக்கன நீங்களாம் மாறிட்டியே. நல்ல சொகுசாக இருக்க பழகிட்டியே. எங்கள் காலங்களில் நல்ல மண் ஓடு போட்ட தரையாக இருக்கும். நல்ல மொழிகி கிளிகி நல்ல இப்படி கோலம் போட்டு பார்க்கவே எம்பிட்டு அழகாக இருக்கும். சரி, வாசலையாவது தூத்து பறிக்கி கோலம் போடுதீங்களா? அதுவும் கிடையாது. யாச்சி, எனக்கே 4 கோலத்தை தவிர எதுவும் தெரியாது. இப்போ இருக்கிற காலம்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நாங்கள் எங்கே ஆச்சு கோலம் போடவே நேரம் இல்லை. ஆமாட்டி, உங்களுக்கு மட்டும் நேரமே இல்லை. நாங்களாம் காலையில் எழுந்திரிச்சதும் வேலையா அடுப்பை தொடச்சி மொழிகி அப்புறம் பொட்டு வச்சு அப்புறம் சோத்து பானைக்கெல்லாம் பொட்டு வச்சு தான் ஒலையே வைப்போம். இப்போ யாவா அப்படி செய்தியே? அடுப்பை நேரம் வந்து தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்ச கூட கழுவுறது கிடையாது. அடுப்பை பற்ற வச்சு உடனே குக்கரை தூக்கி வச்சிருதியே. அது 2 விசிலில் உங்களுக்கு சோத்தை பொங்கி தந்துடுது. எல்லாம் சோம்பேறித்தனத்தை மறைக்கிறதுக்கு நல்ல உதாரணம் சொல்லுவியே. யாச்சி, சில கிராமப்புறங்கள்ல இப்பவும் அந்த ஆச்சி மார்வோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள்லாம் எங்கள் ஆச்சி ஸ்டவ்வில் கொண்டு எங்கள் ஆச்சி பொட்டை வைக்க சொல்லுதியே. சட்டை புட்டுன்னு சோத்தை பொங்குனோமா, புருஷனுக்கு சாப்பாட்டை கொடுத்தோமா, பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கொடுத்தோமா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினோமா, வேலைக்கு அனுப்பினோமான்னு எங்களுக்கு நேரமே இருக்கிறது இல்லை. அதான் இப்போ யாரும் அப்படி செய்கிறது இல்லை. ஆமாட்டி, நல்லா சொல்லுவேன். புருஷனை அனுப்பிட்டு பிள்ளையும் அனுப்பிட்டு என்ன பண்ணுவியே? நல்லா உட்காந்து 4 வீட்டு கதையை பேசுதியே. அதை விட்டா உட்காந்து சீரியலை பக்கியே. வேற என்னடி செய்தியே? வாங்கச்சி, நீங்கள் எப்பவும் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பியே. சரி, இந்த சுண்ணாம்பையும் இந்த காவியையும் என்னத்துக்கு எடுத்து வச்சிருக்கியே? இன்னும் எங்கிட்ட அடிக்கே? வீட்டு முன்னாடி இருந்த வீட்டில் தான் கோலமும் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. இந்த வீட்டில் தான் நல்ல ரோடு மாதிரி சுற்றி சுற்றி தெரு இருக்க. நல்ல காவியை அடிக்க வேண்டியதானேட்டி? ஆச்சி, எதுக்கும் லதாக்கா வரட்டும். நீங்கள் பிசாட்டி சும்மா அங்கே நடிச்சிட்டு இங்கே நடிச்சிட்டு அந்த அக்கா வந்து ஏச போகுது. ஆமாட்டி, பிறகு நான் பிசாட்டி என்னத்தையாவது அடி நோனியை சொல்ல, நீ என்னத்தையாவது அடிச்சு வைக்க அவள் வந்து கத்துனாலும் கத்துவா. சரி, எதுக்கும் அவட்ட கேட்டுட்டு அடிப்போம். காவி அடித்தாதான்ட்டி நல்லாயிருக்கும். வீட்டு முகப்புக்கு பார்க்கவே நல்லா அருமையாக இருக்கும். சரி, வரட்டும். அவட்ட 4 வாரத்தை கேட்டுக்குவோம். ஏட்டி, அந்த தாத்தா எப்போ டிஸ்சார்ஜ் ஆறாராம்? போன போட்டு கேளேன். ஆமாச்சி, நானும் கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு அதான் யோசனையாக இருந்துச்சு. இருங்க, ஃபோனை போடுறேன். ஆச்சி, உங்கள் வாய் முகூர்த்தம் பழிச்சிட்டே. அங்கே பாருங்க, லதாக்காவும் அந்த தாத்தா அண்ணே எல்லாரும் வாராங்க. ஏச்சி பாருங்க. அப்பா, நல்ல வேலை, சரியாயிட்டு. ஏட்டி, நல்ல நேரம் வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு லதாவோட அண்ணன் வேற பொங்கப்பொடி கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படியாச்சி, பொங்கப்பொடி வருதா? சரி, வரட்டும் வரட்டும். ஏட்டி, நாங்கள் வர்றது தெரிஞ்சிட்டு போல உனக்கு கோலமெல்லாம் போட்டிருக்க. ஏக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் வாசலாக இருக்க. நீங்கள் வேற ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்களே அப்படின்னு தான் இந்த ஆச்சி தான் கோலம் போட கூப்பிட்டுச்சு. அதான் கோலம் போட்டுட்டு இருந்தேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ பரவாயில்லையா? ஆமாம், நல்லாயிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. என்னையா, நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கு இப்போ எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அவன் எப்படி இருக்கா? அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் சொன்னேன் உங்கள் மவனை தேட தான் 2 பேரும் போயிருக்கியேன்னு. நீங்கள் அப்படியே சொல்லுங்க. ஆமா, அதுதான் சரி. இல்லைனா கவலைப்படுவா. நான் போய் முதல்ல அவளை பார்க்கேன். ஆமாம் ஆமாம், போய் பாருங்க. என்னம்மா இங்கே நின்றுட்ட? வா, உள்ள போவோம். நீ போயா, நான் வாரேன். சரி வாங்க, ஏன் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கியே? பனி அடிக்கல, வாங்க உள்ள வாங்க. இரு, உன்கிட்ட தான் பேசணும். அந்த கதையை ஏன் கேட்க? உன் அக்காக்காரி பண்ண அராஜகத்தை யார்கிட்ட போய் சொல்ல? என்ன சொல்றியே? அவ என்ன பண்ணுனா? அவ என்ன காரியம்லாம் பண்றா தெரியுமா? நேத்து அந்த கிழவிய மண்டையை போட வச்சிருப்பா. என்ன காரியம் பண்ணிக்கிட்டு அலைதா? அவ ரூம் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நாங்கள் யாரும் இருக்கோமா இல்லையான்னு நல்லா எட்டி பார்த்துக்கிட்டு ஃபோனில் பேசுகிற மாதிரி அந்த தாத்தா கீழே விழுந்துட்டாரா? 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் முழிப்பாரா? என்னாச்சு ஏதாச்சு, ரொம்ப சீரியஸாக இருக்காரா? அப்படி இப்படின்னு ஃபோன் பேசுகிற மாதிரி அவங்களுக்கு கேட்கட்டும்னு சத்தமாக பேசுகிறா. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்? அந்த கிழவி மண்டையை போட்டால் நீ கல்யாணத்தை நிறுத்திடுவே அப்படிங்கிற ஐடியாவில் அவ்வளோ வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா. நல்ல வேலை, அந்த பிள்ளை எப்படியோ கேட்டுட்டு அந்த பிள்ளை வந்து சமாளிச்சுதுன்னா பார்த்துக்க. பாதவத்தி, என்ன சொல்றியே? என்ன பண்ணா? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. அப்புறம் எப்படி சமாளிச்சியே? வேலை, அந்த பிள்ளை நல்லபடியா சமாளிச்சிச்சு. உளுந்தது இந்த தாத்தா இல்ல, இந்த தாத்தா வேற எங்கேயோ போயிருக்காங்க. உளுந்தது எங்க தாத்தா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, எங்கேயோ வெளியே போனாங்களா, கால் தவறி விழுந்துட்டாங்களாம். அதான் எங்க அம்மா உடனே போயிருக்கு, நானும் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் தான் அந்த கிழவி நம்புச்சு. என்ன செய்ய சொல்ற இவளை வச்சுக்கிட்டு? நானும் 4 குடு
எங்க அடங்குறா? நீங்க பிள்ளை இல்லாம நீங்க தான் கடைசி காலத்துல தனியா இருப்பியே, அப்படி இப்படிங்கிறா. ஒரு பிடிச்சவா ஒரு காலம் திருந்த மாட்டான். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு குடுக்கிற குடுல அவ அடங்கணும். இல்ல மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்தி அடிக்கிறனா இல்லையான்னு பாருங்க. இக்கா நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீனே இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்க. அதுக்கிட்ட நின்று கத்துனா உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிரும். இக்கா பொங்கல் வேலைலாம் நிறைய இருக்குக்கா. 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம், அதையும் போய் வாங்கணும். இக்கா ரேஷன்ல சாமான் போடுறாங்க, அதையும் வாங்கணும். இப்ப போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்காத இடி. அதுக்கு அவளை சும்மா விட சொல்றியா? அவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்காளா பாரு. யார் வீட்லயாவது குட்டையை கிளப்பலான்ட்டு தானே அலைதா. முதல்ல போய் கேளு, இல்லனா அவ அடங்கவே மாட்டா. ஐயோ ஐயோ ஒரே சிரிப்பு. என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு இங்க உட்கார்ந்து சிரிப்பு வேண்டி கிடக்குன சிரிப்பு. வந்துட்டியா? பொறுக்காத உனக்கு. மனுஷிய நிம்மதியா உட்கார்ந்து ஒரு காமெடி கூட பார்க்க விட மாட்டேன். என்னத்துக்கு இப்ப என்கிட்ட வந்த உடனே எரிஞ்சு விழுற? நான் என்னத்த பண்ணினேன்னு என்கிட்ட எரிஞ்சு விழுற? மூடு. நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் குட்டையை கிளப்பிருக்கிய. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அந்த ஆச்சை படாத பாடு படுத்தணும்ட்டு அங்க நின்று போன பேசிருக்கிய. நீ எவ்வளவு தந்திரக்காரியா இருப்ப. சி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு. ஒழுங்கா இருக்கதா இருந்தா இரு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. எங்க வீட்டுல எல்லாரும் நிம்மதியை இருக்க விடு. உன்னால எங்க நிம்மதியே போச்சு. எப்ப என்ன செய்விய ஏது செய்வியன்னு ஓன் பின்னாடியே அலைய வேண்டியதா இருக்கு. இப்படி என்னால உன் நிம்மதி போச்சா? உன்னாலதான் ஏன் நிம்மதி போச்சு. நீ அவளை கூட்டி அந்த நடு வீட்டுல வச்சிருக்க. முதல்ல அவளையும் அவ ஆத்தாளையும் இங்க இருந்து துரத்தி அடி. நான் போறேன். இல்லனா நான் எதுக்கு போகணும்? அவளை எதுக்கு துரத்தி அடிக்கணும்? முதல்ல உன் மவனுக்கு கல்யாணத்தை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. அப்புறம் உன் கொட்டம்லாம் தன்னால அடங்கும். முதல்ல அந்த வேலையை ஆரம்பிக்கிறேனா இல்லையான்னு பாரு. உன்னால முடிஞ்சதே போய் பாரு. முதல்ல இடத்த காலி பண்ணு. பின்ன என்னத்துக்கு எண்ணியை துரத்துறதுல குறியா இருக்க? நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். என்ன பொம்பளையோ, எத்தனை நேரம் சொல்லிட்டேன். பின்ன யாரையாவது சாவடிக்கிறதுல குறியா இருக்கியே. என்ன புத்தி உனக்கு? ஆமா, பெருசா ஏன் புத்தியை கொண்டுட்டா. இவளுக்கு ரொம்ப நல்ல புத்தி பாரு. போ, எவ குடும்பத்தை கெடுக்கலான்ட்டு தானே அலையுத. பின்ன என்ன, அந்த வேலையை போய் பாரு. உங்ககிட்டலாம் பேசவே முடியாது. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். உங்ககிட்ட பேசுறதுல என் டைம் தான் வேஸ்ட் ஆகும். நீ கடைசியில என்ன பாடு பட போறான்னு மட்டும் பாரு. என் வாயால சொல்லக்கூடாது நானும் பாக்குறேன். என் வாயை கிளறிக்கிட்டே இருக்கிறேன். நான் பட்டிட்டு போறேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். போய் உன் வேலையை பாரு போ. என்ன ஜென்மமோ, என் முசிறு எடுக்கிறதுக்குன்னு வந்து உட்காந்துக்கிட்டு இடத்தையும் காலி பண்ணாம இந்த பாடு படுத்தி எடுக்கிறாள. யாருக்கிட்ட போய் சொல்ல? நல்ல காமெடி சீன் பார்க்க விட்டாளா? என்ன வரது வார. என்னமா குழம்பு வைக்க போற? இம்மா இந்த காயை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. இம்மா இது தண்ணியா இருக்குமா? நல்லாவே இருக்காதுமா. இல்ல தடிங்க உடம்புக்கு நல்லதுல. சாம்பார் வைக்க போறேன். அந்த தாத்தா இன்னைக்கு தானே ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்காங்க. அதான் வயிற்றுக்கு லேசான சாப்பாடா கொடுக்கணும். அதாமல சாம்பார் வைக்க போறேன். இம்மா போமா, தினமும் சாம்பாராமா? எம்மா அடுத்தால 2-3 நாளைக்கு சாம்பார் தான் போடுவேன். அப்புறம் பொங்கலுக்கு சாம்பார் தான் செய்யணும். எல்லா காயும் போட்டு வைக்கணும்னு வச்சிருப்பேன். அம்மா இன்னைக்கு ஏதாவது கறி குழம்பு மீன் குழம்பு ஏதாவது செய்யுமா? இல்லை, அந்த தாத்தா இன்னைக்கு தான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்காரு. கறி மீனுன்னு எந்தையாவது எடுத்தோம்னா அவருக்கு நல்லா இருக்காதுல்ல. அதனால சாம்பாரை போடும்னு சாம்பாருக்கு காய வெட்ட போறேன். ஏல உனக்கு அம்மா ஒரு முட்டையக்கிட்ட என்னத்தையாவது பொரிச்சு தரேன். இல்லை பொங்கலுக்கு வீடு கழுவணும் பறக்கணும். நான்வெஜ் எல்லாம் இனிமேல் சமைக்க முடியாதுல்ல. இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் எதுனாலும் செய்வேன். சரிம்மா, எனக்கு மட்டுமாவது ஒரு முட்டையை பொரிச்சுட்டாம்மா. மலை உனக்கு மட்டும் பொரிக்கிறா. உனக்கு மட்டும். அவ்வளோ 2 பேரும் பிற மல்லுக்கு வருவா. 3 பேத்துக்கும் முட்டையை ஆம்லேட் போட்டு தரேன். சரிம்மா, என்னத்தையாவது செய். எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. முட்டைன்னு சொன்ன உடனே உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருவோம்ல. பின்ன முட்டைனா எல்லாருக்கும் தான் பசிக்கும். முட்டைக்காக இல்லை, நெசமாவே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு நீ வேற 2 நாள் ஆஸ்பத்திரி அங்கே இங்கே அலைஞ்சியா. ஏன்னா யாருமே கண்டுக்கல. பரவு ஆள் இல்லைன்னா தானே உனக்கு அம்மாவோட அருமை தெரியும். பக்கத்துல இருந்தா இனி எங்கே கண்டுக்கிற? எங்கேயாவது ஓடி போயிடுற. ஆள் இல்லைன்னா உடனே என்னை யாரும் கண்டுக்கல வைக்கல அப்படி இப்படிம்ப. அது என்னமோ உண்மைதாம்மா. நீ மட்டும்தான் என்னைய கண்டுக்குவ, வேற யாரும் என்னைய கண்டுக்குறா? சரியில்ல போ, கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வா போ. இவன் வீட்டில் வாங்கி வைக்க மாட்டியா? அந்த நேரத்துக்கு தான் கடைக்கு அனுப்புவேன்.
நானே பசியில இருக்கிறேன். இல்ல 2 முட்டை இருக்கு, கூட 2 முட்டை வாங்கிட்டு வா. அதுக்கு தான் போல போயிட்டு வால. சரி ஒரு எல்லாரும் நாத்த கமெண்ட் போட்டிருக்காங்களா, அவங்களெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா போறேன். சரியா? நீ நான் தான் சொல்லுவேன். ஐயே போ, பெருசா வந்துட்டாரு. இதுக்காக தான் நானே காத்திருந்தேன். நாத்த குமாரி அம்மா சொன்னாங்க, நீங்க நான் தான் சொல்லுவேன். ஆசை தோசை அப்பள வடை நான் தான் சொல்லுவேன். சரி சரி, சண்டை போடாதீங்க, 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. தேங்க்ஸ்மா. சரி சரி சொல்லு. அப்ப நான் பாதி நீ பாதி. சரியா? ரித்யா ரவிச்சந்திரன், கிரிஜா ரவீஸ்வரன், அல்ஃபோ ஜஃப்ரின், சிவபாக்கிய லக்ஷ்மி, சிவமீனா, தமிழ்செல்வம் தமிழ்செல்வம், புனிதா புனிதா, சந்திரா சந்திரா, ராகினி டிஎஸ்எம், வல்லவன் வல்லவன், ரெவா ரங்கோலி, ரெஜ்னிஸ் ஜான்சன், அஜித் குமார், உமா மகேஸ்வரி, கார்த்திக் சாலினி, கல்பனா, சர்வன் சர்வன். இங்கே எல்லாரும் நேற்று திருநெல்வேலி கார்ட்டூன்ஸ்க்கு கமெண்ட் போட்டதற்கு மிக்க நன்றி. தினமும் எல்லாரும் மறக்காம திருநெல்வேலி கார்ட்டூன்ஸை பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. நேற்று மட்டும் இல்லாமல் எப்பவும் கமெண்ட் பண்ணுற எங்கள் அன்பார்ந்த நண்பர்களுக்கு மிக்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். யாருடைய கமெண்டாவது சொல்லாமல் விடுபட்டிருந்தா உங்களுடைய பேரை கமெண்டில் தெரிவிங்க. நாளைக்கு நான் மறுபடியும் மறக்காமல் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இன்னொரு சேனலான ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ் சேனலையும் எல்லாரும் பார்த்து மகிழும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ் சேனலையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.